ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எசேக்கியேல் புத்தகத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எசேக்கியேல் புத்தகத்தை எழுதியவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் 3 தடவையா எருசலேமுக்கு விரோதமா வந்து அதை முற்றுகை போட்டு ஜனங்களை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கூட்டிட்டு போனார்னு நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது முற்றுகையில நேபுகாத்நேச்சார் யோயாக்கீம் ராஜாவையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள்ல சிலவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர்ல ராஜகுலத்துல உள்ளவங்களையும் அழகிலையும் அறிவிலையும் தேறின கொஞ்சம் வாலிபர்களையும் கூட ராஜாவோட அரண்மனையில அவரை சேவிக்கிறதுக்காக பாபிலோனுக்கு சிறைப்படுத்திட்டு போனார். இந்த முதலாவது முற்றுகையில தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரியான வாலிபர்கள் பாபிலோனுக்கு போனாங்க. நேபுகாத்நேச்சார் அவருடைய 2வது முற்றுகையில யோயாக்கீன் ராஜாவையும் அவருடைய தாயையும் அவருடைய ஊழியக்காரர்கள், பிரபுக்கள், பிரதானிகள், தேசத்தின் பராக்கிரமசாலிகள் இப்படி மொத்தமா 10,000 பேரை சிறைப்படுத்தி பாபிலோன் தேசத்துக்கு கூட்டிட்டு போனார். இந்த 2வது முற்றுகையில தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் பாபிலோனுக்கு வரார். எரேமியா தீர்க்கதரிசியும் தானியேல் தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசன பணியாற்றின அதே காலகட்டத்துல தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். எசேக்கியேல் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக்கி கொண்டு வரப்பட்டப்போ அவருக்கு வயது 25. அவர் பாபிலோனுக்கு வந்து 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அவரோட 30வது வயதுல கர்த்தர் எசேக்கியேலை அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைத்தார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் திரும்ப 3வது தடவையா யூதாவை முற்றுகை போட்டு தேசத்தை முழுசா அழித்து போடுவார் என்கிறத குறித்து கர்த்தர் இவருக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் நிறைய அடையாளங்கள் மூலமாகவும் காண்பித்தார். இவர் யூதா தேசத்துக்கு வரப்போகிற அழிவு மட்டும் இல்லாம புதிய உடன்படிக்கை, கர்த்தரின் 1000 வருட அரசாட்சி குறித்தும் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்துல இருக்கிற 48 அதிகாரங்களை 4 பகுதிகளா பிரிக்கலாம். 1 முதல் 24 வரைக்குமான அதிகாரங்கள்ல எருசலேமின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. 25 முதல் 32 வரைக்குமான அதிகாரங்கள்ல எருசலேமின் அண்டைய 7 நாடுகளான அம்மோன், மோவாப், ஏதோம், பெலிஸ்தியர், தீரு, சீதோன், எகிப்து மாதிரியான தேசங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 33ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மனம் திரும்புவதற்கான கடைசி அழைப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 34ஆம் அதிகாரத்துல இருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் எதிர்கால நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை குறித்து விரிவா அடுத்தடுத்த பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.